ஹாய், இன்னைக்கு வந்துட்டு இந்த அயர்ன் கடாய் வந்துட்டு எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல் ரஸ்ட்டாக இருக்குது. நல்ல வெயிட்டான கடாய் தான். இது ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட் ரஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சீசனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ரஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக செங்கல் வந்துட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு அதை வச்சு வந்து நான் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு போகிறேன். இது மட்டும் பண்ணாலே போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு வந்துட்டு க்ளீன் ஆச்சு. நானும் வந்துட்டு ஆயிலெலாம் தடவி வச்சு ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு அப்படியே வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சீசனிங்காக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வேஸ்ட்லாம் வந்துட்டு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்குறது இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் வந்துட்டு இது ரொம்ப தேய்க்கவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. செங்கல் வச்சு தேய்க்கும் போது வந்துட்டு கையெலாம் வந்துட்டு நல்லா வலிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டேன். அம்மாவும் அத்தையும் வந்துட்டு ஓகே இப்படி தான் இருக்கும், யூஸ் பண்ணவும் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஒரு 2 டேஸ் அப்படியே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வதக்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் பண்ணேன். பட் எனக்கு வந்து இதோட கலரில் சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட உப்பு தாள் இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வதக்கி முடிச்சுட்டு நல்லா அந்த ஆயிலெலாம் கழுவி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உப்புத்தாள் வச்சு நல்லா தேய்ச்சி பார்த்தேன். ஓரளவுக்கு வந்துட்டு உள்ளே இருக்க ரஸ்ட்லாம் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ஃபுல் எஃபர்ட் கொடுத்து ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். அதோட ஒரிஜினல் கலர் வந்து லேசாக வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ நல்லா வந்துட்டு இன்னும் நல்லா ப்ரெஷர் பண்ணி தேய்ச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சி வெளியே உள்ளே அப்புறம் அந்த பொடியில் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. பொடி மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் அதில் வந்துட்டு அந்த சாண்ட் பேப்பர் வந்து நகரவே இல்லை. அதனால் மற்றபடி வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் வந்துட்டு அகைன் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுட்டேன். அதை நான் பழக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ். அதுக்கப்புறமா வெஜிடபிளோட வேஸ்ட் இதெல்லாம் போட்டு வதக்கி வச்சுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து நான் அதில் எதுவும் சமைக்கலை. ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.